அம்மா, ஆ இந்த நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோழியோட கழுத்தை அறுக்கிறத பத்தி கேட்டேன். இவ்வளவு நாள் உங்களை நம்பி கூடவே இருந்துச்சு. இப்படி பொசுக்குன்னு கழுத்தை அறுத்துட்டீங்க. பாவம் இல்லையா? அறுத்து குழம்பு வைக்க சொன்னது நீங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு வாயில்லா ஜீவனை கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு உயிருக்கு பசி அடங்கணும்னா இன்னொரு உயிருக்கு மூச்சு அடங்கணும். கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு கேள்விப்பட்டதில்ல? ம் அது கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்லை, கொன்னா பாவம் தான் அதுவாகி தின்னா போச்சு. நம்ம தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழமொழியை மாற்றிக்கிட்டோம். அந்த கோழியோட இடத்துல நம்மளையும், நம்மளோட இடத்துல அந்த கோழியை யோசிச்சு பாரு. ம் ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். ம் பலத்துக்கிட்ட பலவீனம் பலியாகியே தீரணும். பா, எவ்வளோ அழகா அறிவா தெளிவா பேசுற. பேசு பேசு. இப்போ நாங்கள் சமைக்கவா இல்லை உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கவா? ஐயோ, சமையல் முக்கியம் இல்லையா? மசாலா வாசனைக்கு இப்பவே வாய் ஊறுது. என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 வார்த்தை நல்லதாக பேசினா அந்த கோழியோட ஆத்மா சாந்தி அடையுமோன்னு நினச்சி சொன்னேன். நீங்கள் வேலையை பாருங்க, நான் உள்ள இருக்கேன். அவன் நம்ம கையில தான் அறுப்பட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. வேணாண்டி. திரும்ப ஏமா வேணான்ற? ரத்தம் சிந்த வேணான்னு சொல்றேன். அப்படின்னா ஏமா பாஷாணம் அம்பு உயிரை பறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், மதியது மங்கி மங்கி போகுது பார், அன்மம் ததும்பி ததும்பி ஆடுது பார், இரவு சிவக்க சிவக்க நகருது பார், யமனின் பாச கயிறு பறக்குது பார். பேராசை நூலில் ஆடும் பொம்மையாட்டம், பிரியோடு போட்டி போட்டு ஓடும் ஓட்டம், நெஞ்சுக்குள் நஞ்சை ஊற்றும் இந்த கூட்டம் என்னாகும் பார்க்கறதுக்கே வாயெல்லாம் ஊறுது. என்னப்பா கையெல்லாம் கரையா இருக்கு? அது எழுதிட்டு இருந்தேன்னா கரையாயிட்டு இருக்கோம். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட போறது விஷம். அதுக்கு கை கழுவுன கழுவாட்டி என்ன? விட்டா நீயே மடியில உட்கார வச்சு ஊட்டி தூங்க வச்சிட போல இருக்கு. ஒன்னெல்லாம் தாண்டும் போது கூட பதமா தாண்டீங்களா? நான் தாண்டாத வேலையா ஐயா? போலீஸ்மா. ஐயோ கடவுளே, என்னடி? இரு. அர்ஜுனா, சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இருப்பா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்லை போல. வாங்கய்யா. என்ன இந்த நேரத்துல இங்க? தருமபுரி ராமசாமிக்கோட வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருண்டவன் இங்கே தான் காட்டுக்குள்ளே எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரையாவது பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா. வள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழி கிளம்பி விட்டு இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ ஏமா, முதல்ல அந்த நாயை கட்டுமா. கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒன்றும் செய்யாதய்யா. கடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாத ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. யோ, 2 வேலையானாலும் ஒரே இடத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா.
போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது. அடடடடடடடா. வரப்போறோம் தெரிஞ்சு தட்டில் போட்டு தயாரா வச்சிருக்கேன் போல இருக்கேன். ஐயா அது வேணாம் ஐயா. அட விடு வள்ளிமா, நம்ம என்ன வேத்தாளுங்களா என்ன? இல்லையா, அது எச்சு தட்டியா. மல்லி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, ஆ, என்ன பதட்டம்? பார்த்து போ. கை தவறச்சியா. மல்லி, இதை சுத்தம் பண்ணிடு. வள்ளிமா, ஐயா, உனக்கும் நன்றி சொல்லணும், அந்த திருடனுக்கும் நன்றி சொல்லணும். அவனை தேடி வந்த புண்ணியத்தில் வயக்கு ருசியாக நல்ல சோறு கிடைச்சது. ஷூ, ஷூ, ராம். டேய், ஷூ, 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 ஷூ. விடு வள்ளிமா, சாப்பிட்டு போகட்டும். எப்படி மிச்சத்தை அதுக்கு தானே போட போறீங்க? பரவாயில்லைம்மா. வாங்க ஐயா. உண்ட மழக்கம் திண்ணையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாமையா? யோ பையா, ஆ, இந்த நாய் இப்போதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்க ஐயா. சாப்பிட்டோன்னே திண்ணில் படுத்து தூங்கிடும். சோம்பேறி நாய். யோ கேட்டியா? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு திண்ணில தூங்கியிருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லியிருப்பா. சொன்னதே நம்மளதான். விஷத்தை கலக்கல நீ. உன் பொண்ணு வாழ்க்கையை விட எவனோ தெருவில் போறவன் உசுறு பெருசா போச்சு. நான் சந்தோஷமா இருக்க போறது பிடிக்கல. ஏன் இது வரைக்கும் நான் அனுபவிச்சது பத்தாதா? இதுக்கு மேலே அனுபவிக்கணுமா? மல்லி, அப்படியெல்லாம் பேசி என்ன கொல்லாதடி. நம்ம நாய் சத்தத்தை பார்த்துட்டு எனக்கு அடிவெல்லாம் கலங்கிருச்சடி. அதான் அவ சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலக்க மனசு வரலடி. சீவாய் மூடு. உனக்கு மகளா பிறந்ததுக்கு நான் தான் அந்த விஷயத்தை சாப்பிட்டு சாகணும். கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி கோலை கிடையாது. என்னடி தொப்பல் கொடியா இருக்கிற கத்திடி? கோழி கழுத்தையும் இதுல தான் அர்த்தம். இப்ப நீ விட்டா அவ சாவா, இல்ல நான் சாவேன்.
வள்ளியக்கா குரல் மாதிரி கேக்குதே. வள்ளியக்கா, வள்ளியக்கா. அக்கா, என்ன கண்ணப்பா? வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்க கத்துன சத்தம் கேட்டுச்சு. அதான் என்னன்னு பாத்துட்டு போனேன். இல்ல என்னன்னு கேட்டு போலாம் வந்தேக்கா. கத்துன சத்தமா? நான் ஒண்ணு கத்தலையேப்பா. நீங்க கத்துன மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன்பா கத்த போறேன்? வேற ஏதாவது சத்தம் கேட்டிருப்ப. அப்ப சரி, நான் வர்றேன்க்கா. ஜாக்கிரதையா இருங்க. நீயும் ஜாக்கிரதையா போப்பா. ரொம்ப இருட்டிருச்சு. எனக்கு இருட்டு வெளிச்சம் எல்லாம் ஒண்ணு தானக்கா. வள்ளியக்கா, வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க போல. விருந்தாளியா? எங்க வீட்டுக்கு யார் வர போறாங்கப்பா? நீங்க பொய் சொல்றீங்க. காலையில நானு இல்லன்னு சொல்றாங்கல்ல, பொத்தின்னு போக வேண்டியதானே? பொய் சொல்றாங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. போறோம் இல்லையா? இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? ஆமா, கருப்பு சாமி என்ன இல்ல? இந்த நேரத்துல அவர் எங்க இருப்பான்னு தெரியாதா? கிளம்பு குருட்டு பைய. மல்லியா, கண்ணு தெரியாதவன் குருடன் இல்ல, கண்ணு தெரிஞ்சு வழி மாதிரி போறான் பாரு, அவன் தான் நிஜமான குருடன். நான் வர்றேன். பங்கு. அண்ணே, இங்கிருந்து கிளம்புன. நாளையிலிருந்து நீ குடிக்கிறதுக்கு வர மாட்டேன்னு முதலாளி அவரோட பையனோட உசுப்பேத்தி குடிக்க வச்சு கையில் இருக்கிற காசெல்லாம் கறந்துருவானுங்க. மொத்தமா குடிச்சிட்டு மொத்தமா போயிட போறேனே. முதலாளி வேலைக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. என் இஷ்டம் பங்கு. நான் இன்னைக்கு குடிப்பேன், நாளைக்கு குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் உன்னையும் சேர்த்து வச்சு குடிக்க வைப்பேன். என் கையில் என்ன காசு இல்லைன்னு நினச்சியா? அண்ணே, பணத்தை பற்றி ஒன்றும் இல்லை. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்ட அடுத்த நிமிஷமே நீ வீட்டுக்கு பறந்துருவேன். என்ன விஷயம்னு சொல்லு. நடக்கிறதா பறக்கிறதான்னு அப்புறம் யோசிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல? என்ன சொன்ன? அதானே, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வீணை பயன் வீரியம் கொண்டால் எங்கடியாவ? அவன் எங்க?
நம்ம கருணாடு நம்ம புள்ள கருணாகரன் ஐயா புள்ள ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க தம்பி, என்ன வேணும்? இந்த பெண்ணகரம் கூட்டுரோட்டில் ஆலமரத்து பக்கத்தில் ஒண்டி வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்களா? யார், கருப்புசாமி குடும்பத்தை கேட்குறீங்களா? ஆமாங்க ஐயா. அவங்க அங்கே தான்ப்பா இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கருப்புசாமிக்கு சொந்தமா வள்ளியம்மாவுக்கு சொந்தமா? 2 பேருக்கும் தான். என்னப்பா சொன்ன? ஒன்றும் இல்லைங்க, நான் வரேன். தம்பி நில்லுங்க. நீங்கள் சின்ன வயசில் ஓடி போன கருப்புசாமியோட பையனும்? ஆமாங்க ஐயா. உங்கள் பேர் கூட கருணாகரன்ல? கருணாகரனே தான். என்னால் நம்பவே முடியல தம்பி. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வறண்ட நிலத்துக்கு தேவையான மழை மாதிரி சரியான நேரத்தில் வந்திருக்க கருணாகரா. புரியலைங்கய்யா. பா, நீ போன பிறகு உன் குடும்பமே நல்லா குழஞ்சி போச்சுப்பா. உங்கள் அம்மா முகத்தில் எப்பவும் ஒரு சோகம். உன்னையே நினச்சி உங்கள் அப்பன் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டான். கடன் கஷ்டம். உன் தங்கச்சிங்க இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. சரி, அதான் இப்போ நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியாயிடும்பா. சரியாடுங்க. எனக்கு என்னவோ அந்த கடவுள் என்னை திருப்பி அனுப்புனதே இதுக்காக தான் நினைக்கிறேன். அப்புறம் ஐயா, ஒரு விஷயம், நான் யாருன்றதை நாளைக்கு வரைக்கும் என் குடும்பத்தில் சொல்லாதீங்க. ஏன்பா? நாளைக்கு சொல்கிறேன் ஐயா. ஏதோ பெரிய நாடகம் நடத்த வந்திருக்க, நல்லபடியாக நடக்கட்டும். சரியா? வரேங்க. என்கிட்ட இருக்கிற இந்த பணம், நகை, காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். இது சாமிக்கு நேர்ந்துகிட்ட முடி, இப்படியா வெட்டுவ? வெட்டின கைய செய்யறது செஞ்சுட்டு சிரிச்சுட்டு நிக்கிறத பாரு. உனக்கு சூடு போட்டதா சரிப்பட்டு வரும். இரு பாரு. எங்கடி அவ? ஏய், நில்றா. போறக்கி போறபோக்கு ஓடுகாடி. ஓடனா விட்டுருவானா? நில்றா, நில்லு. அப்படியே போயிடு. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடாத. வந்தா கொன்னுடுவேன்.
ஐயா தொலைஞ்சு போனவனாவே இருந்திருக்க கூடாது ஐயா பாவி. ஐயா 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 இவனை தொடுறாருங்கிறது நம்ம யாருக்குமே இல்ல. தப்பு பண்ணது நான்தாம்மா கையில நான் தப்பு பண்ணேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்து நான் தான் தப்பு பண்ணேன். ஐயா ஐயா உன்னை பெத்த இடத்துலயே போனமாக்கிட்டேனே நான்.